என்ன ஒரு நிமிஷம் பேசலாங்களா தம்பிங்களா? ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு சாப்பிடுங்க. அடுத்தது இன்னைக்கு என்னமோ கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்களா? கவர்மெண்டே பட்ஜெட் போட்டு பொழப்பு நடத்துது. பட்ஜெட் போடலன்னா மாட்டிக்குவோம். ஸோ நீங்களும் எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்குள்ள அடக்கம் பண்ணி செலவு வரவு செலவு கரெக்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அதை சொல்றேன்னா, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ள வரவு செலவு வைக்கணும். அப்படி வைக்கலன்னா சிரமம். 1000 ரூபாய்க்கு மேல வரவு செலவு பண்ணீங்கன்னா ஸோ 1000 ரூபாய்க்குள்ள வரவு செலவு நமக்கு பண்ண தெரியலன்னா 10,000 ரூபாய் வருமானம் வந்தாலும் அதுக்குள்ள வரவு செலவு பண்ண தெரியாது. 1 லட்சம் வந்தாலும் அதுக்குள்ள வரவு செலவு பண்ண தெரியாது. ஸோ இப்படிதான் நம்ம கடன் ஆகுறது, எக்கனாமிக்கல் டிசாஸ்டர், பொருளாதார பிரச்சனை ஆகுறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ எப்பவுமே வரவு செலவு பட்ஜெட் போடுங்க. லேடிஸ் எல்லாம் கரெக்டாக போடுவாங்க. உங்கள் அம்மா, மாமியார், மனைவி எல்லாம் கரெக்டாக பட்ஜெட் போடுவாங்க. கையில் எழுதுங்க. காசு வந்து எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க. நீடு, வாண்ட்டு, டிசைரு, கிரீடு இதெல்லாம் இருக்குது. தேவை, ஆசை, அப்புறம் வந்து பேராசை எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தேவைக்கு பண்ணுங்க, பணத்தை சேர்ந்தீங்க. ஸோ நம்மளும் பட்ஜெட் போட்டு குடும்பம் ஓட்டினா தான் ஃப்யூச்சரில் உங்கள் கையிலையும் கொஞ்சம் பணம் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், பாதுகாப்பு, சாப்பாடு, மருத்துவ செலவு எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இல்லைன்னா மாட்டிக்குவோம்.